எங்க தலைமை வந்து எந்த ஒரு கண்டென்ட்டுக்காக குரல் கொடுத்தாலும் இமீடியட்டா மறுநாள் வித்தின் 24 hours சொல்யூஷன் கிடைக்குது. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆளும் கட்சியா ஆளாத கட்சியான்றத நமக்கு முக்கியம் கிடையாது. அந்த அம்மா ஃபுல் ஃபிளெட்ஜா பேசுறது பார்த்தாலே எங்கேயோ பணம் வாங்கிட்டு தான் இந்த டாக்க பேசுறாங்கன்றது நாமளே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். சோ அப்படின்றப்போ சினிமா துறையில இருந்து வந்தாருன்னு கிடையாது. எங்க தலைமை இருக்க பயம். களத்துக்கு வராமையாங்க நீங்க பயந்துட்டு ஒரு விஷயமும் செய்றீங்க. களத்துக்கு வந்ததுனாலதானங்க பயத்துல மறுநாள் எல்லாமே ப்ரொசீடிங்ஸ் ஆகிட்டு இருக்குது. விசில் அடிக்கிற கொஞ்சம் நீங்க பேசுறீங்களே, 2026 நீங்களே எங்க தலைவனுக்காக விசில் அடிக்க போறீங்க. வணக்கம், நான் இந்திரா தன்ராஜ், வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கேன், தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரீசெண்டா வீரலட்சுமி அம்மா ரொம்ப அவதூறா பேசியிருந்தாங்க எங்க தலைவரை பத்தி. அது சார்பா தான் பேசுறதுக்காக நான் இந்த பிரஸ் மீட்டே வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா விஜய் எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில பேசினாங்க. எங்க தலைமை ஒரு ஆளா இல்லையான்றது அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஐ டு ஐ பேச சொல்றாங்க. ஐ டு எதுக்கு அவங்க கிட்ட பேசணும்? எங்க கிட்ட வாங்க, 1 to 1 எங்க கிட்ட பேசுங்க, நாங்க அதுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். முதல்ல எங்க கிட்ட பேசிட்டு எங்களை தாண்டி எங்க தலைவன் கிட்ட போக சொல்றோம். ரெண்டாவது என்ன பேசுறாங்க? டைலாக் பேப்பரை பார்த்து பேசுறேன்றாங்க. டைலாக் பேப்பரை பார்த்து யாருதாங்க பேசாம இருக்காங்க? இப்ப இருக்கிற சிஎம் கூட பாத்தீங்கன்னா பேப்பர் எடுத்து தாங்க பேசிட்டு இருக்காரு. ஒரு டெபுட்டி சிஎம்க்கு உடம்பு சரியில்லைன்றதே ஒரு பேப்பர் எடுத்து வாசிக்கிறாருங்க. அது உலகமே பார்த்துச்சு. இந்த அம்மா பார்க்கவே இல்லை போல இருக்குது. அது கூட தெரியாம டைலாக் பேப்பரை வச்சு பேசுறேன்னு சொல்லிட்டு இவங்க பப்ளிசிட்டிக்காக பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் எல்லாம் ஏன் அரசியலுக்கு வந்தாரு, சினிமா துறையை விட்டு வந்தாரு அப்படின்னு கேக்குறாங்க. சினிமா துறையில இருந்து வரக்கூடாதுன்னு எந்த சட்டங்கள் சொல்லுது? எந்த சட்டம் சொல்லுது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 18 வயசு நிரம்பின ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நம்மளுடைய ஜனநாயகத்துக்காக பற்று உள்ள ஒருத்தனும் நிக்கலாம். அதுக்கு 100% ரைட்ஸ் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல நீ ஏன் வந்தன்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரைட்ஸும் கிடையாது. அப்புறம் என்ன கேக்குறாங்க? நீங்க சினிமா அரசியலை பத்தி பேசிருக்கீங்க, நேத்து வந்தவங்க அரசியல் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. ஏன் நேத்து வந்தவங்க பேசக்கூடாதா? இல்ல பழைய ஆள் தான் அரசியல் பேசணுமா? இத்தனை வருஷமா வீரலட்சுமி அம்மா இருக்கிறாங்களே, என்ன அரசியல்ல பேசிட்டாங்க, என்ன சாதனை பண்ணாங்க? அவங்களால பண்ண முடியாதனாலதான் எங்க தலைவர் நேரடியா வராரு, களத்துல இறங்குறாரு. எந்த கட்சியும் செய்ய முடியாத பல விஷயங்களுக்காக தான் எங்க தலைவர் உயர்ந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி நேரடியா கட்சி சார்பா எங்களுக்காக சேவை செய்யறதுக்கு வந்திருக்காரு. இத முதல்ல இந்த வீரலட்சுமி அம்மா தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்காம அறவே காடு மாதிரி இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எங்க எம்புரான் படத்துக்கு லெட்டர் கொடுத்து ப்ரொடெக்ஷன் கேட்க வந்த நீங்க அங்க அந்த டாபிக் பத்தி பேசாம இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு தெம்பு இருக்குதா, திராணி இருக்குதா, தில் இருக்குதான்னு கேக்குறாங்க. எதுக்குங்க தெம்பு திராணி ஒரு படம் நடிக்கிறதுக்கு? வெறும் 3 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் படத்துக்கு தெம்பு திராணி தேவையில்லைங்க. ஆனா இந்த படத்தை பத்தி பேசுறதுக்காக ப்ரொடெக்ஷன் லெட்டர் கொடுக்க எங்க தலைவனை பத்தி அநாகரிகமா பல கண்டென்ட் பேசிட்டு போயிருக்காங்க. எதுக்கு பேசினாங்க? யாரு சொல்லி கொடுத்து பேசினாங்க? ஒரு 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஒரு மைக்கு புடிச்சு பேசிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் எனக்கு பெருசா தெரியலங்க. பப்ளிசிட்டியை பத்தி பேசுறாங்க இவங்க. எங்க தலைவனோட முகத்தை வச்சுதான் அவங்க பப்ளிசிட்டியா தன்னை பப்ளிசிட்டி படுத்திக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தரும் தன்னோட பப்ளிசிட்டிக்காக எங்க தலைவர் முகத்தை யூஸ் பண்றாங்க. இதுதான் நாங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மக்களாகிய எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே இதுதான். அப்புறம் இன்னொரு என்ன கேள்வி கேக்குறாங்க? நீங்க விஜய் போட்டோ வச்சுட்டு சாப்பாடு போடுறீங்க, 10 ரூபாய் தர்பீஸ் கொடுக்குறீங்கன்றாங்க. போட்டோல இல்லைங்க, எங்க தலைவனோட முகம் தாங்க ட்ரெண்டு. நாங்க தலைவனோட முகத்தை காட்டி சாப்பாடு போடணும்னு நினைக்கல. இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக விழியகம், குருதியகம், உணவகம், இலவச சட்ட ஆலோசனை மையம், அப்புறம் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிரந்தர வேலைவாய்ப்பு மையம், இது மாதிரி பல்வேறு நாங்க விதமா சேவைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தான் செஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் சொல்லணும்னா ஒரு நாள் போதாதுங்க, பேசிட்டே இருக்கலாம். டிவிகே சார்பா எவ்வளவோ செஞ்சிருக்கோம் நாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? நீங்க கட்சி வச்சு நடத்துறேன்னு சொல்றீங்க, நீங்க என்ன செஞ்சீங்க உங்க கட்சி சார்பா? எங்க தலைமை எது செஞ்சாலும் உங்களுக்கு உறுத்துமா? உங்க கண்ணு உறுத்துமா? எதையாவது ஒரு பத்தி பேசி பப்ளிசிட்டிக்காக பேசணும்னு பேசுறது நீங்க. வீரலட்சுமி 200 ரூபாய் கொடுக்குறாங்க, அதுக்காக தான் மைக்ல பேசணும் சொல்றீங்க. அதே மாதிரி யாரோ சொன்னதுனாலதான் பேசுறாங்க சொல்றீங்களா? அந்த கட்சி ஆளும் கட்சியா இல்ல எந்த கட்சின்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் நான் சொல்லவே தேவையில்லைங்க. ஆளும் கட்சியா ஆளாத கட்சியான்றத நமக்கு முக்கியம் கிடையாது. அந்த அம்மா ஃபுல் ஃபிளெட்ஜா பேசுறது பார்த்தாலே எங்கேயோ பணம் வாங்கிட்டு தான் இந்த டாக்க பேசுறாங்கன்றது நாமளே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா இவ்வளவு நாள் எங்க போயிருந்தாங்க? ஒரு பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறாங்க, ஒரு பெண்ணுக்கு ப்ரொடெக்ஷனே இல்லாம அண்ணா யூனிவர்சிட்டி நியூஸ் வரும்போது எங்க போனாங்க? ஏன் அவங்களுக்கு அப்ப மைக்கு கிடைக்கலையா? இல்ல பேசுறதுக்கு கண்டென்ட் கிடைக்கலையா? அப்பெல்லாம் வாய மூடிட்டு இருந்தாங்க. பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசல, பெண்களுக்கான சப்ஜெக்ட பத்தி வாயை திறந்து ஒரு போராட்டம் நடத்தல, எதுவுமே செய்யல. அப்ப பேசாதவங்க பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசக்கூடாது, இவருக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு சொல்றவங்க இப்ப பேசுறாங்கன்னா
நாம தான் புரிஞ்சுக்கணும் பணத்துக்காக அவங்க யாருக்கோ வேலை போயிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சினிமால இருந்து ஏன் வந்து கேட்டாங்க, அதுவும் செய்தியாளருக்கு வந்து நீங்க எம்ஜிஆர் இல்ல ஜெயலலிதா குறிப்பிட்டீங்களான்னு கேட்டதுக்கு அப்படி கிடையாது, நான் விஜய் மட்டும்தான் பேசுன்னு சொல்றாங்க. அப்படின்னா விஜய்க்கும் வீரலட்சுமி என்ன பகன், அவங்க விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? பப்ளிசிட்டி தான் சார். இப்ப ட்ரெண்ட் நியூஸ் நீங்களே சொல்லுங்க, என்ன நியூஸ் இருக்கு? விஜய் தான் எங்க பார்த்தாலும் எங்க தலைவன் தான், தமிழக வெற்றி கழகம் தான், எதுவா இருந்தாலும் கண்டென்ட்டே தமிழக வெற்றி கழகம், எங்க தலைவனோட முகம் தான். இதுக்காக தான் ஒருத்தரும் பாத்தீங்கன்னா இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எடுத்துக்கோங்க, அவரும் எங்க தலைவனோட பேரை வச்சு அவ்வளவு பேசுறாரு. அடுத்து இந்த வீரலட்சுமி அம்மா பேசுறாங்க. ஒருத்தரும் இந்த டாபிக் எடுத்து பேசுற காரணமே அவங்கள பப்ளிசிட்டி படுத்திக்கணுன்றதுக்காக மட்டும்தான். நாட் ஒன்லி சினிமா துறையை மட்டும் எடுக்கல, சினிமா துறைன்ற பேர்ல டைரக்டா மோதுறாங்க, அவர் பேரை வச்சு டைரக்டா பேச வராங்க. அவங்களோட பேருக்காக விஜயோட பேரை யூஸ் பண்றாங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா சார், இது 100% நான் சொல்ல வேண்டிய விஷயம் இந்த இடத்துல. புதுசா வந்தவருக்கு விஜய் புதுசா அரசியல் வந்திருக்காரு. ஆனா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா இருக்கட்டும் இல்ல மற்ற கட்சியினரா இருக்கட்டும், அவங்க பழைய அரசியல்வாதிங்க. அப்படி இருக்கும் அவங்களோட லேபிள் ஆல்ரெடி இருக்கும். புதுசா வந்து இவருடைய பேரை பயன்படுத்துக்கான காரணம் இப்ப ட்ரெண்டிங் நியூஸே அவர் தானே, எங்க தலைவன் தானே ட்ரெண்டிங் நியூஸ், தமிழக வெற்றி கழக தலைவர் தான் ட்ரெண்டிங் நியூஸ். அதனால என்ன பண்றாங்கன்னா இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் இவ்வளவு நாள் எங்க போனாரு பேசுறதுக்கு? நீங்க ஒரு மேடையில பேசுறாரு, எங்கேயாவது ஒரு வயசுக்கு மீறின பேச்சு தானே. அவங்க வீட்டுல பொம்பளை பசங்க இருக்க மாட்டாங்களா, பெண்கள் இருக்க மாட்டாங்களா, அக்கா தங்கச்சிங்க அவர் கூட பிறக்கலையா? ஒரு வல்கரா பேசுறாரு. இப்படி எல்லாம் பேசினாக்கா அன்னைக்கு ஹைலைட்டே அவர் தான். அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஆட்கள் பேசுறாங்க. பழைய ஆள் புதிய ஆள்லாம் கிடையாதுங்க. அவங்களுக்கு இப்போதைக்கு சப்ஜெக்ட் தேவையானது எங்களோட தலைவன் தான். எங்களோட தலைவனோட முகத்தையும் எங்க தலைவனோட பேரை வச்சுதான் ட்ரெண்ட் ஆகிறதுக்காக எல்லாருமே ஒரு ஆயுதமா பயன்படுத்திக்கிறாங்க. வீரலட்சுமி வந்து தமிழக வெற்றி கழக தலைவரை மட்டும் பேசுறாங்க. சீமான நிறைய பேர் பத்தி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதே எல்லா இடத்துலயும் போலீஸ் அமைச்சர்லாம் போயிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அட்டாச் கொடுக்குறாங்க. அது சொல்றீங்க அதெல்லாம் வெற்றி கழகத்தை மட்டும் சொல்றீங்க, விஜயண்ணன் மட்டும் பேசுறாங்க. பொதுவா சீமானை பத்தி கூட அவங்க நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி கொடுத்திருந்தாலும் அந்த நேரத்துக்கு அவங்க எப்படி நியூஸ் கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாங்க கிடையாது சார். இப்ப வந்து ஹைலைட்டே வந்து யாருமே எங்களோட தமிழக வெற்றி கழகம் சார்பாகவோ இல்ல எங்களோட தலைவர் பத்தி பேசினாலும் அவங்களுடைய கட்சியோ இல்ல அவங்களுடைய இயக்கமோ இல்ல அவங்களுக்கான ஒரு பப்ளிசிட்டியா கருதி மட்டும்தான் இப்போ எங்க பார்த்தாலும் அந்த மாதிரி நியூஸ் வந்து பிளாஷ் ஆகுது. சோ இதுக்காக மட்டும்தான் அந்த அம்மா வந்து தன்னோட பப்ளிசிட்டிக்காக பண்ணிருக்காங்கன்ற நான் இங்க ஆத்மார்த்தமா தெரிவிச்சுக்கிறேன். எல்லா கட்சியிலும் அந்த கம்ப்ளைண்ட் போடுற அத்தனை தரப்புல அவங்க பணம் பெற்றுக்கொண்டுதான் அவங்க எதிர்மறையா கிடைக்கும். அப்படித்தானே இருக்குது. இப்போ நீங்க ஒரு சப்ஜெக்டுக்காக பேசுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒருத்தரை குறிப்பிட்டு ரொம்ப தாக்கி பேசுறீங்கன்னா என்ன காரணம்? உங்களால சக்சஸ் பண்ண முடியல, உங்களுக்கு அந்த ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கல, நீங்க இத்தனை வருஷமா ஒரு கட்சி நடத்தி பண்றீங்க, உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா என்ன காரணம்? இவரை வச்சு நீங்க பப்ளிசிட்டி பண்ணி அந்த ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க ரீச் ஆகணுன்றதுக்காக யாருக்காக வேணாலும் அவங்க வந்து உதவி புரியும் நோக்கத்தோட இதை அவங்க செஞ்சிருக்கலாம்ன்றதுதான் என்னோட கருத்து. இன்னைக்கு ட்ரெண்டிங்கே விஜய் தான் அப்படின்றீங்க. ஏன்னா விஜய் எம்ஜிஆர் இருக்கட்டும் ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும் அவங்களே எவ்வளவு பெரிய தலைவர்கள், அவங்களும் சினிமால தான் வந்திருக்காங்க. அப்படின்னு அவங்கள டார்கெட் பண்ணாம விஜய் மூலம் டார்கெட் பண்றாங்க. நீங்க சொல்றது வந்து விஜய் தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இருக்காரு, அடுத்த அக்பர் அவர் வரலான்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இருக்காது. கண்டிப்பா சார், நான் ஒரு கருத்து இங்க தெரிவிச்சுக்க விரும்புறேன். எங்க தலைமை வந்து எந்த ஒரு கண்டென்ட்டுக்காக குரல் கொடுத்தாலும் இமீடியட்டா மறுநாளே வித்தின் 24 hours சொல்யூஷன் கிடைக்குது. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? பரந்தூர் விஷயத்துக்கு போனாரு, மறுநாள் பேசப்பட்டுச்சு. அந்த மலம் கலக்குனாங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு உடனே சார்ஜ் ஷீட் போட்டாங்க. எங்க தலைவர் எந்த சப்ஜெக்டுக்காக பேச வராங்களோ அதுக்கு உடனடியா பதில் கிடைக்குது. சோ அப்படின்றப்போ சினிமா துறையில இருந்து வந்தாருன்னு கிடையாது, எங்க தலைவர் மேல இருக்கிற பயம், அந்த பயத்துக்கு இமீடியட்டா ரியாக்ஷன் கிடைக்குதுன்றதாங்க அந்த இடத்துல நாங்க வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதனாலதான் ஒருத்தரும் பார்த்து பயப்படுறதுனால அவங்களோட கருத்துக்களை எப்படி எல்லாம் வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிதான் ஒரு விதமான கருத்துக்கள் வெளிப்படுத்துறாங்க. 2026 அரசியல் எப்படி இருக்கும்? தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் பயணம் வெயிட் பண்ணி பாருங்க சார், பிரமாதமா இருக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்து குரல் கொடுக்கிறாரு தமிழக வெற்றி கழகம் சார்பா, எல்லா விஷயத்தையும் குரல் கொடுக்குறீங்க, எல்லாம் செஞ்சுட்டு சொல்றாங்க. ஆனா அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்றாரு, தமிழக வெற்றி கழக தலைவர் களத்துக்கு வந்து எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாருங்க? களத்துக்கு வராமையாங்க நீங்க பயந்துட்டு ஒரு விஷயமும் செய்றீங்க. களத்துக்கு வந்ததுனாலதானங்க பயத்துல மறுநாள் எல்லாமே ப்ரொசீடிங்ஸ் ஆயிட்டு இருக்குது. சோ இப்ப இதுல இருந்தே நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நீங்க கேட்ட கேள்வி உங்களுக்கே, அவர் களத்துக்கு வந்து நின்னாலே மறுநாள் நீங்க பயந்து வேலை செய்றீங்க. சோ அதனால இன்னும் ஆத்தென்டிக்கா அவர் வரும்போது இன்னும் நீங்க பயந்துட்டு தான் வேலை செய்ய போறீங்கன்றது நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இதுல இருந்து பாதிக்கப்பட்ட மக்களை அந்த இடத்துக்கு வர வச்சு பணிகள் வர வச்சு நலத்திட்ட உதவி வழங்குறாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட இடத்துக்கே சென்று போய் நலத்திட்ட உதவி திமுக அரசு வழங்குன்னு சொல்றாங்க அமைச்சர் சேகர் பாபு. இல்ல சார், நாங்க வந்து பனையூர்ல மட்டும் கூப்பிட்டு வச்சு இந்த நலத்திட்டம் செய்யல, பல்வேறு இடத்துல நலத்திட்டம் செஞ்சிருக்கோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சாதாரணமா ஒரு இடத்துல இப்ப தூத்துக்குடி விஷயத்துக்கு நேரடியா போனாரு.
அனிதாவோட நீட் விஷயத்துல நேரடியா போனாரு. இந்த மாதிரி பரந்தூர் விஷயத்துக்கு நேரடியா போனாரு. இப்போ சமீபத்துல நடந்த விஷயத்துக்கு நேரடியா வந்தாரு. இந்த மாதிரி நேரடியா போன விஷயங்கள் எல்லாம் நீங்க எடுத்துக்காம போகல வரல பனையூருக்கு கூப்பிட்டு செஞ்சாங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் சொன்ன. செஞ்சதை எங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க ஒரு முறை செஞ்ச விஷயத்த மட்டும் தான் நீங்க இன்சிஸ்ட் பண்றீங்க. செஞ்சதை உங்களால சொல்ல முடியலையே. இதுதான் சார் நான் சொல்றது. சார் அவங்க சொல்றாங்க உங்ககிட்ட இருக்க ஆளுங்க எல்லாம் 18 வயசுக்கு கீழே இருக்க விசில் அடிக்கும் குஞ்சுன்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் ஒரு காணல் நீர்னு சொல்றாங்க. இந்த அம்மா எதை பார்த்து சொல்றாங்கன்னு தெரியல. விசில் அடிக்கிற குஞ்சுன்னு நீங்க பேசுறீங்களே, 2026 நீங்களே எங்க தலைவனுக்காக விசில் அடிக்க போறீங்க. எழுதி வச்சுக்கோங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். நீங்களே விசில் அடிக்க போறீங்க. 18 வயசுக்கு கீழே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதை வச்சு அவங்க சொல்றாங்க? ரசிகர்களா இருக்கிறவங்க அரசியலுக்கு வந்ததுனால நீங்க 18 வயசு கீழே இருக்கணும்னு சொல்றீங்களா? நாங்க செய்யற ஒரு விஷயமும் எங்க கட்சி சார்பா செய்யற எங்க பசங்க ஒரு விஷயமும் ரீச் ஆகுது. அதனாலதான் எல்லாரும் இன்னைக்கு பேசுறாங்க, எங்க கட்சி சார்பாகவும் எங்க பசங்க சார்பாகவும். தமிழக வெற்றி கழகம் நடத்துற கூட்டங்கள்ல நிர்வாகிகள் கட்டுப்பாடோட இல்ல, அவங்க மாவட்டத்துக்கோ இல்ல அவங்களோட மேலுக்கு கட்டுப்பாடு இல்ல, தன்னிச்சையா செயல்படுறாங்கன்னு சொல்லி ஒரு பரவலான ஒரு குற்றச்சாட்டு. அதை எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி யாரும் கட்டுப்பாடெல்லாம் இல்லாம இல்ல சார். குறிப்பாக பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் நடந்த போராட்டத்தை செங்குன்றம் மற்றும் கடலூர் பகுதியில குறிப்பான பகுதிகளில் மாவட்ட செயலாளர் போராட்டம் போதும் நிறுத்திங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் தொண்டர்கள் களத்துல இறங்கி போராட்டத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. காவல்துறைக்கு கட்டுப்பாடு என்ற ஒரு குற்றச்சாட்டு இது காவல்துறை தரப்புல வைக்கிறாங்க. அது உங்களுடைய தரப்புல இல்ல? அந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. போராட்டம் நல்லபடியா நடந்தது. சில இடத்துல அரெஸ்ட் ஆனாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அமைதி போராட்டம் தான் நாங்க மேற்கொண்டோம். ஏன்னா அமைதியான வழியில நாங்க இந்த போராட்டம் நடத்தினதாலதான் எங்களுக்கு எந்த காவல்துறையும் அப்ஜெக்ஷன் சொல்லல, எந்த காவல்துறையும் எங்களை ஹராஸ் பண்ணணும்னு நினைக்கல. ஏதோ ஒரு சில இடங்கள்ல நடந்த விஷயத்துக்காக நாங்க இந்த விஷயத்தை அட்மிட் பண்ணிக்கவே முடியாது. போராட்டம் நாங்க அமைதியா தான் நடத்தணும், நல்ல முறையில் நடத்தணும், கட்டுப்பாட்டோட தான் நடத்தணும்.